ஓப்பனாக சொல்லணும்னா அதோடைய சீக்ரெட் வந்து என்னுடைய ஸ்டாஃப்ஸ் தாங்க. ஆக்சுவலி நான் அவங்கள ஸ்டாஃப்னே சொல்லக்கூடாது, அவங்க என்னுடைய பாஸ். நீங்கள் என்னுடைய செக்யூரிட்டிலேருந்து, என்னுடைய வெயிட்டர்ஸ்லேருந்து, ஹெல்ப்பர்ஸ்லேருந்து, கேப்டன்லேருந்து, கேஷியர்லேருந்து, அசிஸ்டண்ட்டு, செஃப்பு எல்லாரும் தான் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ங்க. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வி ஆர் லைக் ஒன் பிக் ஃபேமிலிங்க. ஏன்னோ அவங்க போடுற உழைப்பு, ஜென்யூனாக அவங்க போடுற உழைப்பு, அதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க என்ன. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டதுனால தான் நான் இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் காட் நல்லா இருக்கேன். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் இவ்வளோ தூரத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கவே முடியாதுங்க. அவங்க அவ்வளோ உழைக்கிறாங்க ஒரு பிரான்ச்லேயும். அதனால ஒவ்வொரு பிரான்ச்சும் எனக்கு நிறைய இன்கம் வருது. நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய பாஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அதை நிறைய பேர் சொல்ல தயங்குவாங்க. பட் அதை நீங்க சொல்றீங்கங்கிறதே ரொம்ப பாராட்டான விஷயம். உண்மையை சொல்லி இது ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா சார்? ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் கல்பாக்கத்தில் ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நான் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தேன். ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் இடம்லாம் விற்று கொடுப்பேன். எனக்கு வந்து கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு பர்சன் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கொடுத்தா 1% கொடுப்பாங்க. 1% எவ்வளோங்க? 1000 ரூபாவா? 1 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும். ஆனால் அப்போ நான் நிறைய சாப்பிடுவேன். இந்த கையேந்தி பவனுக்கெல்லாம் போவேன், பிரியாணியெல்லாம் அப்போ நிறைய சாப்பிடுவேன். வெறும் 4 டேபிள் போட்டு தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கல்பாக்கத்தில் 20 பேர் தான் உட்காரலாம். அப்போது அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் கிடையாது, அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். அங்கே தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், இது 3 தான். அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ், ஒரு இது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கும். ஓகே, கையேந்தி பவனோட கொஞ்சம் அப்படி அப்கிரேடட்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து சாப்பிடலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணது 9 மாதம். அந்த நான் புரோக்கரேஜ் ரியல் எஸ்டேட் பண்ணேன்னு சொன்னேன்லே, அதில் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் நான் மாதம் சம்பளத்துக்கும் வாடகைக்கும் கொடுத்தேன். ஆமாம், 1 ரூபா சம்பாதிக்கல, 1 ரூபா சம்பாதிக்கல. 9 மாதத்துக்கு அப்புறம் 15 மாதம் வரைக்கும் லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. 15 மாதத்துக்கு அப்புறம் மாதம் ஒரு 5000 10,000 வருமானம் வர ஆரம்பிச்சது. நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சு 10ன்றது 15,000 மாதம் வர. அதுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு எனக்கு 5000 10,000 மாதம் வருமானம் வர்றதுக்கு. 2 இயர்ஸ் ஆச்சு மாதம். என்ன, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் சொல்லி கடையை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நினைச்சு பாருங்க. கரெக்டா டெவலப் ஆகுற டைம்ல, டெவலப் ஆகிற நேரத்தில் க்ளோஸ். ஒரு வைராகியம். நம்ம ஒரு ஃபீல்டில் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணால் யோசிக்கலாம், வந்துட்டேன்னா சக்ஸஸ் பண்ணியே ஆகணும். எவ்வளோ இடைஞ்சல்கள் வந்தாலும், எவ்வளோ சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு ஆளாகணும். இந்த பிராண்டை ஒரு பெரிய பிராண்ட் ஆக்கணும். முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் எல்லாரும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் ஆகணும்னு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிரான்ச் அது சொன்னால் அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், அப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுங்க கல்பாக்கத்தில்.